ஆகஸ்ட் 2 முதலமைச்சரோட ஏதோ ஒரு கருணாநிதியோடைய ஏதோ ஒரு சிலையோ புகைப்படமோ ஓபன் பண்ற செரிமனில இத தெளிவா சொன்னாரு. நான் சொன்னது அசம்பிளிலே பாடப்பட்டிருக்கான் தேசிய கீதம் 2 முறை. இவர் எங்க இருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, எடுத்துன்னு வந்து போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு புக்கையும் ஒரு ப்ரூஃபா காமிச்சாரு பாருங்க. ஒரு புக்கையும் எடுத்து இதுல படிச்சு பாருங்க, இதுல இருக்கு எல்லாமே அப்படின்ட்டு அவங்க வெளியிட்ட புக்கு தான் அதுவும். எல்லாத்தையும் தெளிவா ஆதாரத்தோட காமிச்சாரு. அதுதான் சொல்றேன், இவனுங்களுக்கு உட்கார்ந்து யோசிக்க மாட்டானுங்களா? இன்னும் நம்மலாம் குளோரிஃபை பண்றத நம்ம விட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப குளோரிஃபை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான். நம்மளதான் சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணன் நின்றா குளோரிஃபை பண்றது, உட்கார்ந்தா குளோரிஃபை பண்றது, சாப்பிட்டா குளோரிஃபை பண்றது. நம்ம குளோரிஃபை பண்ணிலாம் அதெல்லாம் போயிடுச்சு. நம்மளாம் ப்ரோக்ரஸிவா பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ப்ரோக்ரஸிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன நடக்குது சட்டசபையில, என்ன நடக்குது, என்ன பண்றாங்கன்னு. இவனுங்க இப்போ ஏஞ்சி வெளியே வந்துட்டா குளோரிஃபை, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்கணுமா, அது ஒரு குளோரிஃபை பண்ணி. இப்ப யாரு குளோரிஃபை பண்றது, நாங்களா நீங்களா? நான் யார் பண்ணிட்டு இருக்க அந்த குளோரிஃபிகேஷன்லாம்? திருந்துற எண்ணம் கிடையாது. அது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. கொத்தடிமைன்னு ஒரு வார்த்தையோட முடிச்சிடலாம், அதுலயே எல்லாமே அடங்கிடும், அவ்வளவுதான். ப்ரோ இவங்க இந்த டிவிஎல்ல பார்த்தேன், ஒரே நிமிஷம். டிஎல்ல என்னன்னா கொத்தூஸ்லாம் நம்ம யாரும் அந்த அசம்பிளியை லைவ்ல பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்றானுங்க. கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் ஓபன் பண்ணி பார்த்தா டிஎம் கேட்கறானா காரி துப்பி வைக்கிறான். நான் கம்முன்னு அவர் ஓடி வந்துட்டாரு, ஏன்னா இந்த மாதிரி ட்வீட்லாம் போ நம்மளாம் அசம்பிளி நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அத ஜில்லா கமெண்ட்ல போட்டிருக்காரு பாருங்க. 2 முறை சட்டமன்றத்தில் நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு காணொலி ஆதாரம் ஆகஸ்ட் 2, 2021. அத சேமா போஸ்ட் போட்டிருக்காரு நீங்க சொன்னதை. அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ப்ரோ. ஆல்ரெடி டிபிடி ஒரு ஐடியில இருந்து போட்டிருக்காரு. அந்த மாதிரி மிக்ஸ்டப்பா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடிக்கிறதுக்கு. சும்மா உக்காந்து வெறும் இந்த வேர்ட்ஸ்ல குஜில் மஸ் பண்ணி இப்ப ஆதாரத்தோட உக்காந்து வெப்பன்ஸ் வச்சு அடிக்க போறானுங்க. சித் ப்ரோ நீங்க சொன்னது நான் போட்டுட்டேன், ட்விட்டா பாக்கு மேல போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்குள்ள போட்டீங்களா? ஓகே ஓகே. இந்த இந்த அந்த பேருனா உதவாநிதி ஐட்டம் சாங்குக்கெல்லாம் கூட ஆடுவாங்கன்னு போட்டிருப்பாங்களாம். இந்த காக்கா முட்டைன்னு ஏதோ ஒரு பாட்டு வந்துச்சு. என்ன பாட்டுங்க, எந்த படத்துல வர பாட்டு அது? அதுக்கு யார் ஆடினாங்க? இவரெல்லாம் இத பத்தி பேசுறாரு. சச்ச லோ குவாலிட்டி. இந்த மாதிரி ஆளெல்லாம் என்னத்த சொல்றது, லோ குவாலிட்டி எல்ஓபின்னு டேக் பண்ணனும்னு நினைக்கிறேன் நம்ம. அது வெள்ளக்கார துரை படம் ப்ரோ. அது இவர் தான் நடிச்சாரு. அது இல்ல இவர் நடிக்கல. அவர் பேர் என்ன, பிரபுவோட சன். இல்ல இவரு கூட ஒரு படத்துல ஒரு ஒரு சாங் இருக்கே அந்த மாதிரி. ஆமா ஆமா இருக்கு. சேம் டைரக்டர் எடுத்த படம் தான். நான் தான் அதான் சொல்லிட்டேன், ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் சொல்லி. இல்ல அது இப்போ அவர் ஒரு பிரஸ் மீட்ல தரங்கெட்டு பேசியிருக்காரு சாண்டி. இந்த மாதிரி அதுக்காக சொல்றாங்க அவங்க. இது இது ப்ரூவ் பண்ணதுல அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி லோ குவாலிட்டி ஸ்பீச் தான். எலெக்ஷன் கேம்பெயின் அப்பவும் அப்படிதானே. சொல்றாரா இல்ல சித் ப்ரோ இப்ப சொல்லிருக்காரு, விட்டா டான்ஸ் கூட ஆடுவோம். இப்ப நான் சொல்றேன் ஆடுவோம், நாங்க ஆடுவோம். ஏன்னா நாங்க தான் மெஜாரிட்டில இருக்கோம், நாங்க தான் ஆடுவோம், அப்படிதான் ஆடுவோம். ஹலோ 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 எப்படி 2017 பெஞ்ச் மேல ஏறி டான்ஸ் ஆடிட்டு சபாநாயகர் சீட்ல போய் ஒருத்தர் உட்காந்துட்டு கூத்தடிச்சாரு, அந்த மாதிரியா? அது ப்ரோ நம்ம அந்த மாதிரி கூட பேச வேண்டாம் ப்ரோ. இல்ல இப்ப நம்ம அந்த மாதிரி இறங்கி கூட பேச வேண்டாம். நான் என்ன சொல்றேன், நாங்க அப்படிதான் ஆடுவோம். நீ ஏன் ஓடுன, நின்னு பதில் சொல்லிருக்கலாம்ல. ஏன் நீ ஓடுன? நாங்க இப்படிதான் கேள்வி கேட்போம். வாயை திறங்க சிஎம்னு சொன்னீங்கல்ல, எங்க அண்ணே வாயை திறந்து பேசிட்டாரு. எங்க அண்ணே அதுக்கு ரிப்ளை எல்லாமே கொடுத்துட்டாரு. சொல்றேன் நினைச்சிட்டோமா, நீங்க வேற ஏமா இப்படி கன்ஃபியூஷனா பேசாதீங்க. ஏன்னா அவனுங்க 2017 காலகட்டத்துல என்ன பண்ணானுங்கன்னா, இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் வரும்ல, தனபால் ஐயா அப்போ சபாநாயகரா இருந்தாரு. அது தீர்மானம் வரும்போது இவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சபாநாயகர் சீட்ல போயிட்டு ஒரு அமைச்சர் யாரோ உட்காந்துட்டு பெஞ்ச் மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடினது, இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்திருக்கானுங்க, வேணும்னே ட்ரிகர் பண்ண வேலையெல்லாம். இன்ன வரைக்கும் அவங்க கூச்சமே இல்ல சாண்டி ப்ரோ. இன்ன வரைக்கும் அவங்க கூச்சமே இல்லாம கவர்னரை வெளில அனுப்புனத பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அண்ணே
இருங்க ப்ரோ, இவனுங்க நான் தான் இன்னும் சொல்லி டெமோக்ரஸி வேற முடிக்கல. பேசுவானுங்க தெரியுமா இல்ல எங்க பிகாச்சு? அண்ணன் அப்படி இல்ல எங்க அண்ணன் அப்படி பண்ணவரையே சட்டமன்றக்குள்ளார அலோவ் பண்ணாம உட்கார வச்சிருக்காரு. ஆனா இத பத்தி பேச மாட்டாங்க. கரெக்ட். யார சொல்றீங்க? இல்ல கொளத்தூர் குட்டப்பாக்கு ஒரு கொளத்தூரா அடி. இல்ல ராதாபுரமா? இல்ல ரெண்டுமே ஆக்சுவலி எலிவேஷன் இன்னைக்கு நேத்து தான் ஒரு ட்வீட் பார்த்தேன். எலிவேஷன் பயங்கரமான எலிவேஷனா இருந்தது. எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னரே ஓட விட்டாரு. ஆனா அந்த கவர்னருக்கு பயந்து சிஎம் பேசிட்டு இருக்காரு. டேய் உங்க தலைவரே உள்ளார விடாம உட்கார வச்சிருக்காரா எங்க அண்ணன், அத மூல பேச்சுங்கிற. அதுக்கப்புறம் உங்க தலைவருக்கு எலிவேஷன் கொடுக்கலாம்னா எங்க அப்படிலாம் போட்டா ஏதாச்சும் பண்ணிடும், எங்கேயாச்சும் மாட்டிக்கு வேணும்னு பயமா இருக்குங்க. வேற எதுவுமே இல்ல, ஏதாச்சும் சொன்னா உடனே வந்துடுறாங்களே. கூடிய சீக்கிரம் மாட்டு தான் போறான், அது வேற விஷயம். வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நாள். என்ன ப்ரோ எல்லாம் திரைச்சாலையை மூவி செல்ல ரெடியா இருங்கள் உதயநிதி இல்ல அவர்களே. பிகாச்சோ, என்ன தெரியுமா ஆச்சு? வீட்டுல உட்கார வச்சுட்டு அசம்பிளில தேனாரு பாருங்க, அதான் ஹைலைட். எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு. நீ தானே உட்கார வச்ச வீட்டுல, நீ தானே இங்க வந்து தேடிட்டு இருக்க. இல்லப்பா ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசுற காம்படிஷனா, நம்மளும் ஒரு ஸ்கோர் பண்ணிக்கிறோம், நீ பண்ணுனா. இல்ல இதுக்கே இவ்வளவு ட்ரிகர் ஆயிட்டாரு அருண், இதுக்கே இவ்வளவு ட்ரிகர் ஆயிட்டாரு. எங்கப்பா உங்க அப்பாவை காணோம்லாம் பேசி இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த இடத்துல அழுதுருப்பாங்க போல இருக்கு. அப்பாவை காணோம்னு டாகே போட்டு இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க வேற. ஆனா பாவமே இல்லை. இல்ல இந்த சாங் நம்ம ட்ரெண்ட் பண்ணுங்க. அப்பா 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 அப்பாவை காணோம்னு வேற ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டைட்டில் மாத்துங்க, காணோம்னு ஒரு அப்பாவை படம் காணும் வந்துச்சுல்ல, அந்த டைட்டில். மாதிரி ஜீவா வச்சு அப்பாவை காணும் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும். ஜீவா ஐயா தான் டைட்டில கரெக்டா மாத்துங்க, இருப்பாரு. அப்பாவை காணும். நம்ம இதுதான் நிதி டைட்டில். இல்ல சாண்டி, நான் ஐ நெவர் டூ தட் லோ குவாலிட்டி திங்ஸ். அவனுங்க போடுற மாதிரி விஜய் அண்ணா பேரை போட்டு இந்த மாதிரிலாம் டைட்டில் யாருக்கு வேணா போட்டு நம்ம பாவம் உள்ள பாரு. அடிப்போம். இல்ல இல்ல ஒரு டைட்டில் நிமிஷம் ஒரு நிமிஷம். இல்ல இல்ல யாருக்கு வேணா பாவம் பாரு. இந்த கேடுகட்ட குடும்பத்துக்கு மட்டும் பாவம் பாத்தியானா அதோட நீ நல்ல மனுஷனே கிடையாது. அந்த கரெக்ட் மாதிரி தான். வேணாம். இது பாவம் அப்பாவை பார்க்காத, போடு. காணோம்னே போடுவோமா? அங்க ஓடிட்டு தாங்க இருக்கு அப்பாவை காணும் வேற ஸ்பேஸ். இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு எல்லாம் பாவம் பார்க்காத. நான் அப்புறம் கன்றாவே கேட்பேன். வேணாம், ஒரு நிமிஷம் பல விஷயங்களை வெளில எடுப்பேன். வேணாம். என்னன்னா நம்ம பார்ட்டி ஃபண்டு அதுன்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிடுறோம். ஆனா அவன் அடிச்ச ஒரு காசுலயும் எத்தனை ஃபேமிலி வந்துட்டு எவ்வளவு வாழ்க்கை இழந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பேசினதே இல்லை. என்னதான் ஜாலியா பேசினாலும் அவன் பண்ண கரப்ஷனால, அவன் அடிச்ச கொலையால எத்தனை குடும்பம் வந்துட்டு இங்க அழிஞ்சிருக்குன்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். எத்தனை ஹாஸ்பிட்டல்ல வந்து கரெக்டான சிகிச்சை இல்லாம செத்துருக்காங்க தெரியும். எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல தொலைஞ்சு போன நகையை கண்டுபிடிக்க முடியாம எத்தனை கல்யாணம் நின்று இருக்கு, எத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்குன்னு தெரியும். நம்ம என்னதான் ஃப்ராடு லைக் இவ்வளவு ஜாலியா பேசினாலும் அவன் பண்ண ஃப்ராடை வந்து நம்ம என்னைக்குமே சொல்றதை வந்து நிறுத்தவே கூடாது. நம்ம எதிர்த்து பேச ஆள் இல்லைன்றத மாதிரி இவ்வளவு நாள் குதிச்சான். இதுக்கப்புறம் இவன் இது ஹேண்டி சொன்ன மாதிரிதான், யாருக்கு வேணா பாவம் பாரு. இந்த கேடு கேட்டவங்கள பாவமே பார்க்காது, ஏன்னா அவனுக்கு பண்றது கரெக்ட் தான். நீ பண்ண கூவத்தை சுத்தம் செய்யறேன்னு 5 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு அந்த கூவத்தில் முதலைகள் இருப்பதினால் சுத்தம் செய்ய முடியவில்லைன்னு சொல்லிட்டு, சரி அந்த காசு என்ன ஆச்சுன்னு கேட்டா அது முதற்கட்ட பணிகளுக்கே செலவாகி விட்டது அப்படின்ற மாதிரி கதையை உருட்டினானுங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி கேடுகட்ட குடும்பத்துக்கு பாவம் பார்க்க கூடாது. ஸ்கூல்ல பண்ண ஊழல்னால மேற்கூட இடிஞ்சு எத்தனை குழந்தைங்க வந்து உயிரை விட்டுருக்கும். இதை பத்தி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. டேய் நான் இப்படிதான் பேசுவேன், என்னோட வே ஆஃப் டாக்கிங் ஹியூமர்னா ஹியூமர்ல தான் உன்னை வந்துட்டு நாங்க லெஃப்ட் லெக்ல டீல் பண்ணுவோம்னா இப்படிதான் டீல் பண்ணி ஆகணும். இவனுக்குலாம் பாவம் பார்க்காதீங்க செத்து ப்ரோ. நீங்க லோ கிரேட்லாம் இல்லை, இவனுக்கு லோ கிரேட் தான் கரெக்ட். இவன் அதாவது இவன் அண்ணன் சொல்லுவார்ல, ஒருத்தன் வந்துட்டு அருவாய் எடுக்கிறதுக்கு எதிர்த்து வந்தானா அவன் கையில வந்துட்டு பூ கொடுத்துட்டுலாம் பேச்சுவார்த்தை பண்ண முடியாது. நம்மளும் எதிர்த்து பேசினாதான் வேலைக்கு ஆகும். இவங்க இது இல்லாமதுனால இவ்வளவு ஆட்டம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் விடுற மாதிரி எல்லாம் இல்ல. எங்க அண்ணன் ஃபுல் மூட்ல இறங்கிட்டாரு. கூடிய சீக்கிரம் வழக்கு போட்டு உள்ள தள்ளுங்க. இல்ல அவர் சொன்ன மாதிரி நாங்க வந்து மக்கள் பணத்தை தொடவும் விட மாட்டோம், தொட்டவனும் விட மாட்டோம்னு சொன்ன மாதிரி அதை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து இந்த மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு போன ஒவ்வொரு புல்டாக்ஸையும் வந்து அவர் உள்ள போடணும். ஒருத்தனையும் பிடிச்சி அவனை வெளியவே வரக்கூடாது. மக்களை ஏமாத்தினல்ல, நீ வெளியே வரக்கூடாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். அதை எவ்வளவு சீக்கிரம் பண்ணுமோ அவர் கண்டிப்பா அதை பண்ணுவார். இன்னையோட அதுக்கான தேதி முடியுது. ஒருத்தருக்கு இன்னைக்கு ஒருத்தருக்கு தேதி முடியுது. சொல்லுங்க. இல்ல ஒரு பாயிண்ட், எங்க அண்ணன் ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர் வேற ஆயிருக்காரு. ஆக்சுவலா நம்மளுக்கு டேட்டு குறிக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்காரு. எனக்கு இவர் பண்ற ஒரு மைண்ட் செட்டை பார்த்தா அடுத்த 50 வருஷம் கண்டினியூ பண்றாருன்னு தோணுது. தெரியாதனமா சிட்டிங்களா வர இல்ல. அவர் பயங்கர எல்லா இடத்துலயுமே சர்க்காசமா தான் ப்ரோ பேசினாரு. எங்களுக்கு தேதி கொடுக்குறீங்களா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீ என்ன புடுங்குவியோ புடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அடிச்சு விட்டு போயிட்டாரு. நீ என்ன ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்ல போகுதுன்னு சொன்னீங்க, அப்பாவை காணோம். ஆமா, இந்த வர இருங்க, வீடியோட வர இருங்க. போயிட்டு வாங்க. சொல்லுங்க லேசி டியூட். ஹாய்.
ரொம்ப ஹாப்பியா இருந்தது சட்டமன்றத்தோட சிஎம்மோட ஸ்பீச் கேட்டுட்டு. மெயினா வந்து நம்ம இங்கே ஸ்பேஸ்ல வந்து முக்கால்வாசி இப்ப நானே போஸ்ட் போடுறது எப்படி போட்டிருப்பேன், யாருனாலும் நியாயம் கேளுங்கடா, டிஎம்கேல இருந்து மட்டும் தயவு செஞ்சு நியாயம் கேட்காதீங்க, உங்களுக்கு எது கேட்கவும் ரைட்ஸ் இல்லை அப்படின்றத நான் போட்டிருப்பேன் நிறைய இடத்துல. அதே மாதிரி இன்னைக்கு அவர் சொன்னது வந்து ஈவில்ஸ், அதாவது ஈவில்ஸ்ன்னு சொல்லி டெவில்ஸ் பேசக்கூடாதுன்னா ரியலாவே வேற லெவல். இந்த ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட்டே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பேசின எல்லாமே ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எல்லாத்துக்குமே அவர் ஆன்சர் கொடுத்துட்டாரு. கிரிட்டிசைஸ் பண்ணதுக்குமே வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டாரு. இதை வந்து அவங்க சரியா கவனிச்சாங்க இல்லைன்னு தெரியல. பட் எனக்கு என்ன ஒன்னே ஒன்று மட்டும் இதாக தோணுச்சுன்னா, அந்த கடைசியில அது மட்டும் அவர் பண்ண வேணும். ஏன்னா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, எனக்கு மட்டும் அது பண்ணிருக்க வேணாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அவர் நம்மளோட சிஎம் ஆயிட்டாரு, ஒரு ஸ்டேட்டோட ஒரு சிஎம்னால எனக்கு அது ஒண்ணு மட்டும் தான் இதே தவிர மத்த எதுலையுமே நான் அவ்வளவு ஹாப்பி. எனக்கு அதுவும் அவனுக்கு எந்திரிச்சிட்டு வெளியில போனதப்பெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதாவது கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து கேக்குறீங்க, அத ரெஸ்பான்ஸை வந்து ஒருத்தவங்க வந்து ரிப்ளை பண்றாங்கன்னா அதை ஏத்துக்கிற தைரியம், கட்ஸ் கூட இல்லைன்னா நீங்களாம் என்ன 75 வருஷம் ஆட்சி நடத்துனீங்க, உங்க ஃபேமிலி என்ன நடத்துச்சு அப்படின்றது தெரியல. ஒரு கிரிட்டிசிசத்தை ஏத்துக்க முடியல. ஏன்னா தெளிவா வந்து சபாநாயகர் சொல்றாரு, கண்டிப்பா அவர் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேச அலோவ் பண்றோம் அப்படின்ட்டு. அப்ப கூட அவர் வந்து பேசியிருக்கலாம். நீ எதா இருந்தாலும் நீ திருப்பி சண்டை போட்டிருக்கலாம், ஒரு 1-to-1 வந்திருக்கலாம். அந்த கட்ஸ் கூட இல்லைன்னா வெளியில வந்துட்டு ஃபயர் விடுறதுனால என்ன யூஸ்? கரெக்ட், வந்து வெளியில நாங்க பாத்தியா வந்து ஃபயர் விடுறதுனால என்ன யூஸ் இருக்கு? பேச மாட்டோம். இன்னொன்னு என்னன்னா, பேசவே மாட்டாருன்னு சொல்லி நிறைய அவர் வச்சு ட்ரோல் பண்ணாங்க. இப்ப அவர் பேசிட்டாரு, இனிமேல் பேசினாதான் அழுவானுங்க போல. அடுத்து வந்து பிரஸ் மீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்க. என்னைக்கா ஒரு நாள் கொடுத்தாருன்னா அப்ப இவங்களால பிரஸ் மீட்டே எடுத்து கொடுக்கவே முடியாது, ஃபேஸ் பண்ணவும் முடியாது. எல்லாத்துக்குமே வந்து ரெடியா இருக்கானுங்க போல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இன்னைக்கு. இது கம்ப்ளீட்லி அக்ரி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அண்ணன் வந்து டிலே பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து ஒரு வேற லெவல் அவுட்கம் தான் வருது. இவனுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிரஸ் மீட் கொடுப்பாரான்னு கேட்கும் போது அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது இந்த மாதிரி ஒரு 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 அவுட்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வாயை திறக்க மாட்டானுங்க. இன்ஃபேக்ட் அடுத்த ஆயுதத்தை அதுதான் எடுப்பானுங்க. எப்போ பிரஸ் மீட் கொடுப்பாரு, சட்டசபையில என்ன வேணா பேசிடலாம், ஆள் இதற்கு என்ன வேணா பேசிடலாம், ஆனா பிரஸ் மீட் கொடுக்க முடியுமா, எங்க கலைஞர் மாதிரி தான் எங்க வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கம்பேரிசனை ஓட்டி செல்ஃப் வேணாம் ஏதோ ஒரு வார்த்தை வந்துடும், அதெல்லாம் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. சோ இப்படிப்பட்டவங்க தான் இவனுங்க, என்ன சொல்றது தெரியல. சொல்லுங்க டீகா. இல்ல அதுதான் இன்னைக்கு அவர் பேசும்போது தெளிவா சொல்றாரு, ஆலமர கட்சி இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் கட்சின்னு சொல்றீங்க, ஆனா எங்களை தாழ்த்தி பேசுறதுதான் நீங்க யூஸ் பண்றீங்க, ஆக்கப்பூர்வமான எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கரெக்டா சொல்றாரு அண்ணன். எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு அவர் இங்க ரிப்ளை கொடுத்தது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுதான் இந்த லைவ் தான் மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. நீ இங்க என்ன பிஹேவ் பண்றியோ, இங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றியோ, அதை வச்சுதான் உன்னை வந்து அட பாவீங்களா, நாங்க இத்தனால சட்டமன்றம் பார்க்கவே இல்லை, நீங்க இப்படிதான் எவனாவது பேசணும்னு வெளியில போயிருவீங்களோன்ற மாதிரி இப்ப ரியலைஸ் பண்ணிருப்பாங்க மக்கள். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இதான் நடந்திருக்கும். பட் இது கம்ப்ளீட்டா நம்ம லைவா பாக்குறதுனால இவன் டம்மி தான் போல என்ன ரிப்ளை பண்ண, சண்டை போடு, பரவாயில்ல நாங்க பாத்துட்டு தானே இருக்கோம், நீ வந்து உன் சைடு நியாயத்தை நீ சொல்லு, நீங்க சொல்றதெல்லாம் ஃபேக் நரேட்டிவ் சிட் பண்ணி ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ பண்ணிருக்கலாம் அழகா. எக்ஸாக்ட்லி. இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா கூட, நீ பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா பேசு, நாங்க எதுவும் பண்ணல, அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லி ஏன் ஓடுற வெளியே? மக்கள் அப்படிதான் பார்ப்பாங்க. நீ ஏன் வெளியே போன, நீ உள்ள இருந்து நீ கேட்கறல, மத்ததுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா, நாங்க வந்து எலக்ட்ரிக்கல் எப்படி ஊழல் பண்ணோன்றதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்கறல. அப்போ வந்து கேட்கற வாயி உன்னை வந்து இப்படி ஒரு விஷயம் உனக்கு மேல ஒரு அலிகேஷன் வச்சாங்கன்னா நாங்க அப்படி பண்ணலன்னு இருந்து பேசணும், எந்திரிச்சு ஓடக்கூடாது. எந்திரிச்சு ஓடனா அப்ப என்ன நினைப்பாங்க மக்கள்? ஆப்வியஸ்லி நீ பண்ண தப்புனாலதான் ஓடுற, உனக்கு பதில் சொல்லு, துப்பு இல்ல வக்கு இல்லன்னு, அவ்வளவுதான். சொல்லுங்க ஷாலினி. சாரி பத்மநாபன், ஷாலினி பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசலாம். சொல்லுங்க. இப்பவே நீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு, இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு, அவர் வந்து கட் சொல்லாம அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட ஆன்சர் எதுவுமே கிடையாது. அவங்க ஓடுனது ஒரு பக்கம்னாலுமே உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ஆப்போசிஷன் லீடராவே எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஒரு பாயிண்ட் கூட லாஜிக்கலா இல்ல. நேத்து சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன அந்த வேலிட் பாயிண்ட்ஸ் கூட ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனா அவர் எடுத்து வைக்கல. அதுவும் இன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டாரு, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுங்க அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் இப்ப நான் நிறைய டிஃபெண்ட் பண்றதுக்காக ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கும்போது, டிஎம்கே காரங்க வந்து நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் அந்த இனிஷியேட்டிவ் எல்லாமே அவங்கள பெனிஃபிட் பண்றதா அப்படின்னு பார்த்துட்டு தான்
அந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கூட எக்ஸாம்பிள் கூட வந்து நேத்து ரமேஷ் அவர்கள் சொன்னாங்கல்ல. இந்த மாரி மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதுக்கு? அதே டாய்லெட்ல வந்து அவங்களால கரப்ஷன் பண்ண முடியாது. டாய்லெட் கட்டி குடுத்தா. அந்த மாரி இன்னும் கூட நெறைய விஷயம் வந்து தெரியல. அவங்க இதே மாரி வந்து ஓடிட்டே இருந்தாங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷம், 50 வருஷத்துக்கு கூட டிவிகே மட்டும் தான் இருக்கும். ரமேஷ் சொன்ன மாரி ஆப்போனன்ட்ல அ யாருமே இல்லாத மாரி சட்டசபையில வெறும் டிவிகே மட்டும் தான் இருக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நெனைக்கிறேன். இல்ல நாளையிலிருந்து உதயன் நகர் சட்டசபை எப்பலாம் ஆரம்பிக்குதோ, அவருக்கு முன்னாடி ஒரு போர்டு வைக்கணும் போல இருக்கு. லைவ் போயிட்டு இருக்குன்னு சொல்ட்டு. அவர் என்ன நெனச்சுட்டு இருக்காரு, லைவ் போல இருக்கு. நம்ம உள்ள நடந்துட்டு வெளிய வந்து பிரஸ் மீட் குடுத்துட்டா மக்கள் நம்பிடுவாங்கன்னு நெனச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. இப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டு லைவ்வா இருக்காரு. பார்க்கணும்னு அவரு அவருக்கு பிரஸ்ஸ தெரியல. பார்த்தா இப்போ சொல்லிட்டு இருக்காரு. அந்த இது இப்போ நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அவரு என்னங்க இப்போ நீங்க சொன்ன மாரி அந்த டேக் பிரஸ்ஸே பார்க்கல. பிரஸ்ஸ பார்த்தாலே ஓடுறாரு. முதல்ல பிரஸ்ஸ மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவரு பேட்டி குடுத்துட்டு இருக்காரு. தெரியல எதுக்கு பிரஸ்ஸ பார்க்கணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹி இஸ் ஆன்ஸரிங் ஆல் த கொஸ்டின்ஸ் டைரக்ட்லி டூ பீப்பிள்னால எதுக்கு பார்க்கணும்? அவங்க எப்படி இருந்தாலும் ஏதாவது யூஸ்லெஸ்ஸான கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறாங்க. தெரியல எதுக்கு எல்லாரும் பிரஸ் பார்க்கணும்னு இல்ல சொல்லிட்டு கேட்கணும். இருக்காங்க. பிரஸ்ல ஒண்ணுமே பேசினா புரியல. கொளத்தூர்ல ஐயா 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 ஜெயிச்சிடலாமான்னு ஒரு கேட்கணும் நிமிஷம் ஒரு அடுத்து. நிமிஷம். பிரஸ்ல பேசணும்னா இல்ல கொளத்தூர்ல இல்ல ஜெயிச்சிடலாமான்னு கேட்கணும். இல்ல சிஸ்டர், அவனுங்க பிளான் என்னடனா, பிரஸ்ல நாங்க எங்களோட ஆளுங்களை அல்ல கை நொல்ல கை எல்லா கையும் செட் பண்ணி வச்சிருக்கோம். அவனுக்கு வேணும்னே எதுவும் சம்மந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அதை வச்சு நாங்க ஏதாச்சும் உருட்டலாம், பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்குதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அவனுக்கு இன்டெரக்டா சொல்றாங்க. வேற எதுவும் கிடையாது. அல்ல கை நொல்ல கை கண்டனத்துக்காக. ஊப்பி கை எல்லா கையும் வச்சிருக்காங்க. இப்போ எல்லா கட்சியில மினிஸ்டர்ஸுமே தண்டக்கர்மம். ஆல்ரெடி எல்லா மினிஸ்டர்ஸுமே ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. பிரஸ் மீட்ல எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் எல்லாரும் ஆக்டிவா தான் இருக்காங்க. எல்லா நாட்டுல என்ன நடக்குது எல்லாமே அவங்களே சொல்லிடுறாங்க. இப்போ சட்டசபையில அண்ணன் கிளியரா ஒரு பெரிய மெசேஜ் நரேட்டிவ் மாரி சொல்லிடுறாரு. இதுக்கு மேல அவங்க எதுக்கு திருப்பியும் ஒண்ணும் இல்ல. நெறைய பெர்சனல் அப்யூஸ் பண்ணணும். தேவையில்லாம அன்வான்டட் கன்டென்ட்ட கொண்டு வந்துட்டு, திருப்பியும் அவர ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கலாம் கண்டுக்கவே தேவையில்ல. ஒரு 5 வருஷத்துல இனிமே பிரஸ்ஸே மீட்டே பண்ண தேவையில்ல. இல்ல இட் வுட் பி அது கூட ஃபைன். அது கூட அவர் அவரா பேச மாட்டாரு. அவருக்கு எழுதி குடுக்கறத அவர் வந்து பார்த்து படிச்சிட்டு இருக்காரு. யாரு? உதய். அங்க அவ்வளவு நேரம் அசெம்பிளில இருக்கிறாரு. அவங்க பேசுறத கேட்கணும். ஆனா அத சொல்லாம எழுதி குடுத்தத வந்து பார்த்து பார்த்து படிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, வெளியில வந்து அவரு இப்போ பிரஸ் மீட் குடுக்கும்போது, அவரே ஸ்கிரிப்ட்ட பார்த்து, முதலமைச்சர் ஸ்கிரிப்ட்ட பார்த்து பேசுறாருன்றாரு. ஆமா. நல்ல ஒரு இவரும் ஐரனியா அதான் இருக்கு. பண்றாரு. எதுக்கு? ஆ ஆப்வியஸா நெறைய பாயிண்ட் சொல்லணும்னா பார்த்து தான் பேசுவாங்க. இப்ப நீங்க பார்க்காம பேசுனீங்கன்னா, நீங்க இன்னொருத்தர சொல்லலாம். நீங்க பார்த்து பேசியே தப்பு தப்பா பேசுனீங்க. நீங்க, உங்க அப்பாலாம் ஒரு காலத்துல. அதெல்லாம் ஏன் யாருமே யோசிக்க மாட்றாங்கன்னு தெரியல. ஒரு 30 அதெல்லாம் செகண்ட் மக்கள் 30 தெளிவா செகண்ட் பிரஸ் யோசிச்சுட்டாங்க மீட்டுக்கு sister. அந்த பேப்பரை 30 தடவை கீழே பார்த்து எந்திரிச்சிடலாம். ஸ்கிரிப்ட பத்தி பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஷாலினி. இதுதான் தான் பண்றத கூட வந்து மத்தவங்க பேசுவாங்களே, நானும் அதுதானே பண்றேன், நான் 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 இதெல்லாம் பேசலாமான்ற ஒரு ஒரு பேசிக் சென்ஸ் கூட கிடையாது அந்த ஆளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்கணும். அது எங்களுக்கு அதேதான் இல்லையே. அதேதான். நேத்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போனதுக்கு அப்புறம் பேசினார்ல. அவர் இன்னைக்கு சொன்னாரு. இல்ல நாங்கலாம் கிளம்புனதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் மரபில்லன்னு. சரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறத கேட்டுருக்கலாம்ல. என்ன அவங்களுக்கு தோணுன மாரி அவங்களே அந்த நரேட்டிவ் செட் பண்ணிக்கிறாங்க. இல்ல நேத்து லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஆன்சர் சொல்றாரு. இல்ல நாங்க இன் பிட்வீன் இன்னைக்கு வந்து பேசணும்னு நெனைக்கிறோம். இத்தனைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க. அ சபாநாயகர் வந்து சொல்றோம், வெயிட் பண்ணுங்க. அவர் அந்த பாயிண்ட்ட கம்ப்ளீட் பண்ணட்டும். ஏன் வந்து அந்த ஒரு அக்செப்டன்ஸே கிடையாது. இதெல்லாம் வந்து இப்ப எங்கேயாவது ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஜென்சி டீம் வந்து ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவாங்க. திருப்பியும் மாக் பண்ணணும்னு பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரியல எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அவங்க இவ்ளோ எலிவேஷன் குடுக்குறாங்கன்னு எனக்கு சீரியஸா புரியல. எல்லாமே கொஞ்ச பார்க்குறாங்க. நேரத்துக்கு முன்னாடி தட் இஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங். நம்ம தான் விஜய் அண்ணாக்கு வந்து குளோரிஃபை பண்றோம்னு சொல்லிட்டு இப்ப அவனுங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐம் அகெயின் ரிப்பீட்டிங். நேத்து நீங்க சட்டசபையில கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையா அதை இருந்து நிதானமா கேட்டு பதில் சொன்ன எங்களுக்கு, கடைசியா ராஜ்மோகன் பதில் சொல்லும் போது எந்திரிச்சு ஓடினார் அந்த உதயநிதி. சரிங்களா? இன்னைக்கு உங்களுடைய கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும், முதலமைச்சர் பதில் சொல்லணும், முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்ட நீங்க, முதலமைச்சர் பதில் சொல்ல வந்து ஏன் ஓடுறீங்க? அதுதான் இதுதான் உங்களுடைய அரசியல். இததான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இந்த 70 வருஷமா. ஒண்ணும் அது இல்ல வந்து ப்ரோ.
இவ்ளோ நாள் வந்து லைவ் யாருக்கும் காட்டல. காட்டுறது எல்லாமே வந்து அவங்க எலிவேட் பண்ற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் காட்டிட்டு இருந்தாங்க. அதுவும் நெறைய தடவ எத்தன தடவ இது அசெம்பிளி ப்ரொசீடிங்ஸ்லாம் நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது. இப்போ அவங்களுக்கு வந்து அது அன்கான்ஷியஸா இருக்காங்க. இன்னும் கான்ஷியஸ்க்கு வரலன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் லைவ்ல. அதுவும் முன்ன விட இப்ப நெறைய பேர் பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து இப்போ சீரியலுக்கு பதிலா இத பாத்துட்டு இருக்காங்க இப்ப. இவ்ளோ பேர் பார்க்குறாங்க. நீங்க வந்து இப்போ எனக்கு சீரியஸ் 5 வருஷம்க்கு அப்புறம் எப்படி இவங்க கேம்பெயின் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு. இவ்ளோ அக்யூசேஷன்ஸ்லாம் கொண்டு வரும்போது ஒரு டிஃபென்சிவ் மோட் கூட வரமாட்றாங்க. சும்மா எந்திரிச்சு போறது வந்து பெருமைன்னு அத வேற இப்போ ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கூட ஒரு ட்வீட் பார்த்தேன். எலிவேட் பண்றாங்க. அவர் வந்து அத ஃபேஸ் பண்ணாம வெளில வந்தது வந்து சில டிஎம்கே கேடர்ஸ் வந்து எலிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க வந்து அத எனக்கு ஆனா சீரியஸா ஆனா அதே டிஎம்கே கேடர்ஸ் தான் டெமோக்ரஸி பத்தி பேசுவாங்க. ஆமா, சட்டசபையில எப்படி ஆமா. நீங்க நடந்துக்கணும்னு இப்ப தெரியுமா? அவர் சொன்னாருல்ல. அங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா? அப்படின்ட்டு. இப்ப அண்ணன் சொன்ன சட்டசபையில வந்து டான்ஸ் ஆடக்கூடாது. ஆனா கேள்வி கேட்டா எந்திரிச்சு போயிடலாம். இதான் அவங்களுடைய டெமோக்ரஸி. இப்போ என்னடா இது? டேய் யார்ரா நீங்கலாம் அப்படின்னு இருக்கும். இல்ல ஒரு டைம் இவங்க ஜெயலலிதா இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. டிஎம்கே வெளிய போகணும்னா ஒண்ணு வந்து நம்ம கச்சத்தீவு சொல்லணும், இல்ல மின்வெட்டு கச்சத்தீவை சொல்லணும். பத்தி எடுக்கணும். இப்ப வந்து இல்லைன்னா நம்ம மின்வெட்டை அறிமுகப்படுத்தியவர்களை திமுக ஆமா. காரர்கள் தான் என்று எடுக்கணும். இப்ப வந்து இத பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா போதும். வெளிய போயிருவாங்க போல. கோலத்தூர் பார்ட்டி ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டுன்னு கொளத்தூர். சொல்லுங்க. ரெண்டே விஷயம் தான். இப்போ டிஎம்கே வெளியே போறதுக்கு ரெண்டே விஷயம் தான் போட்டியே. கொளத்தூரா பார்ட்டி ஃபண்டா? அதாவது அண்ணனுக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல நிறைய காரணம் கிடைச்சது. இந்த 5 வருஷம் அவங்க பண்ண ஆட்சியில வந்து அத சொல்லி, அத கேம்பெயின் பண்ணி அவங்க பண்ண தவறுகள சொல்லி ஆட்சிய புடிச்சிட்டாரு. ஆனா இந்த 40 நாளே இவனுங்க குடுத்துட்டானுங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம அண்ணன்கிட்ட ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன தேதியில இவனுங்க என்னென்ன பண்ணானுங்க. இத சொல்லியே அடுத்த நிரந்தர முதல்வர் ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் அடுத்த வாட்டியும் ஈஸி ஸ்வீப் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு அசெம்பிளிலயும் சரி, ஒவ்வொரு கல்யாண வீட்டுல போய் அழுவுறது, அசெம்பிளில வந்தா ஓடுறது, இத தவிர வேற ஒண்ணும் தெரியல. எங்க போனாலும் ரீல்ஸ் சரி. ஆச்சுன்னு ஒப்பாரி வைக்கிறது. இல்ல ஐயா ப்ரோ. இப்போ ஒப்பாரி வந்து வச்சாங்க நேத்து சரியா? ஒப்பாரி ப்ரோ இல்ல இல்ல அதை இல்ல விட ஒரு நிமிஷம். ஒரு ஒப்பாரி பாயிண்ட் வச்சாங்க வந்து சரி. நம்ம சிஎம் சொன்னார் என்னன்னா, இத்தனை வருஷமா இத்தனை நாளா தமிழ் தமிழ் மட்டும் பேசிட்டு மட்டும் சொன்னார்ல, அதெல்லாம் உண்மையிலே நல்ல பாயிண்ட். ஏன்னா இவங்க இத்தனை நாளா அரசியல் பண்ணது தமிழை வச்சு லிட்டரலா வியாபாரம் பண்ணாங்க. தமிழ் வந்து இவங்களுக்கு வந்து உயிருக்கு நேர் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது எனக்குள்ள நிறைய நாள் அந்த உணர்வு இருந்திருக்கு. ஆனா அதை வந்து இன்னைக்கு சிஎம் பேசுனது ரியலாவே ஹாப்பியா இருந்தது. இன்னொன்னு இல்லைன்னா பிஜேபி உள்ளக்கு வந்துரும். இப்ப இது ரெண்டுமே உங்களால வச்சு அரசியல் பண்ண முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் இல்ல எனக்கு சிஸ்டர், ஒப்பாரி வைக்கிறது சரி. ஒப்பாரி வச்சுட்டு அந்த கல்யாண மாப்பிள்ளையே தூக்கி உள்ள போடுற அளவுக்கு ஆக்கி விட்டானுங்க பாவம். அது சொல்ல வந்தேன். நீங்க அதுக்குள்ள முந்திக்கிட்டீங்க. சாரி ப்ரோ. ஆற்காடு இன்னொரு பேரம். இன்னொரு ஒரு பாயிண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அதே திராவிடியன் பாலிசிஸ் தான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். இப்போ உண்மையாவே நீங்க அந்த ஐடியாலஜி பின்னாடி போறவங்க, நான் சொல்றேன். அந்த ஐடியாலஜி பின்னாடி போறவங்க, ஏன் அந்த ஐடியாலஜிய யோசிக்காம, அவங்களுக்கு ஏன் இவ்ளோ முட்டு குடுக்குறாங்க? ஏன் அந்த டிஎம்கே ஃபேமிலிக்கு முட்டு குடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ எல்லாரும் வந்து டிஎம்கேக்கு ஐடியாலஜி இருக்கு, டிவிகேக்கு இல்லன்னு முன்னாடி சொன்னாங்க. ஆனா எனக்கு கேள்வியே கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு ஷாலினி. ஆமா. ஐடியாலஜியை ஃபாலோ பண்றவன் பின்னாடி போவானா? சொல்லுங்க. கரெக்ட். அதுதான் நானும் அப்ப அவன் கேட்கிறேன். ஃபாலோவே பண்ணல, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. அது வந்து முன்னாடி அத வச்சு எலிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஎம்கேக்கு ப்ராப்பர் ஐடியாலஜி, ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குன்னு. ஆனா இப்போ நான் பார்க்கும்போது, நம்ம அண்ணன் இன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா? நாங்க 5 கொள்கை தலைவர்கள். இவங்க கிட்ட இதெல்லாம் ஃபாலோ இவ்ளோ ஒரு பெர்ஃபெக்ட்டா வந்து சொல்றது, ஏன் வந்து மீதி பேர் அத சொல்ல மாட்றாங்க? அட்லீஸ்ட் நம்ம சொல்றத ஃபாலோ பண்றோம். இதெல்லாம் புரிஞ்சுக்காம, திருப்பியும் வந்து அவங்க டிஃபெண்ட் பண்றேன்னு ஆக்சுவலி டிஃபென்சிவ் மோட்ல இருக்க வேண்டியது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவர் அத பண்றதில்ல. கீழ இருக்கிறவங்க தான் அவருக்கு ரொம்ப முட்டு குடுத்து, வேஸ்ட்டா இன்னும் டம்மி ஆக்கி, இந்த ஜென்சி மீட்டிங்னால எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியுது. இன்னும் அவங்க ஃபுல்லாவே இனிமே டிஎம்கே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்கலாம் ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் மாரி ஒர்க் பண்றாங்களோன்னு தோணுது. அப்பப்போ இல்ல. அவங்க ஸ்பீச் அது பண்ணும்போது. ஆர்கானிக்கா ஆனா பரவால்ல. ஆர்கானிக்கா உருவானா பரவால்ல. ஏற்கனவே இருக்க 4, 5 பேர் தான் திரும்ப எல்லா ஸ்டேஜ்லயும் ஒரு 10 பேர கலெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ அது எப்படி ஜென்சிஸ் ஜென்சினா, மீட் ஆகும்? ஜென்சி பசங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. யார் அவங்கலாம்? அதுதான். அப்படியே ஆன்லைன்ல எப்படி இருப்பாங்க? ஒரு ஃபயரா இருக்கிறவங்கள அங்க கூப்பிட்டு வர்றது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 பிளஸ், 40 பிளஸ் தான் இருக்காங்க.
அங்க பேசுற ஹோஸ்ட் பண்றவங்களே ஜென்சி கிடையாது. அவங்களுக்கு அந்த ஜென்சியோட ஐடென்டிஃபிகேஷன் யாருன்னே தெரியாம, ஒரு பொத்தாம் பொதுவா பேர் வச்சுட்டு எப்படி அந்த நான் முதல்வன் திட்டம் மாரி பேர் வச்சுட்டாங்க. உள்ள என்ன கன்டென்ட்ன்னு நெறைய மக்களுக்கு போய் சேரவே இல்ல. இப்போ பேர் மாத்துன உடனே, "இல்ல நீங்க அது வந்து பேர் மாத்திட்டீங்க. நீங்க வந்து அது பெனிஃபிட்டா இருக்கிறது எல்லாமே மாத்துறீங்கன்னு" ஒரு சர்ச்சைய கிளப்புறாங்க. அது எதுக்கு மாத்துனாங்க? இப்ப டிஎன் ஸ்கில்னா எப்படி அது திருப்பி யூஸ் ஆக போகுது? அட்லீஸ்ட் பேர் பார்த்தா, ஓ! ஏதோ ஸ்கில் ஓரியன்டட் புரோகிராம் அப்படின்னு ஆமா. தெரியும் கரெக்ட். நெறைய ஏன்னா, பேருக்கு. நான் முதல்வன் ஏன் சொன்னதையும் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. எதுக்காக இந்த நேம் ஆ. அப்படின்னு. ஆமா. இதுல வேற அவர் பெருமையா சொல்றாரு. இத்தன பேர் நீங்க ஓகே நெறைய பேர் அதுல பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஏன் இன்னும் எல்லாருமே பெனிஃபிட் ஆயிருக்கலாமே! எல்லாத்துக்கும் தூய தமிழ்ல தான் பேர் வைக்கணும்னு இல்ல ப்ரோ. இப்பல்லாம் காலம் மாறிட்டு இருக்கு. அண்ணா சொன்ன மாரி. டெக்னிக்க மாத்துனா தான் நம்ம ஈஸியா எல்லாரும் கேட்ச் பண்ண முடியும். இன்னும் பழைய விஷயம்லாம் வச்சு, பேசி தெரியல இவங்கலாம் நான் இன்னும் ஆ 2031க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி எப்படி அவங்க கேம்பெயின் பண்ண போறாங்க? என்ன பாயிண்ட்ஸ் இதுல ஒரு அகைன்ஸ்டா பாயிண்ட் சொல்ல வேண்டியது சொல்லுவாங்கன்னு. இருக்குது. சொல்லாமா? நேத்து தான் ராஜ்மோகன் அதுக்கு தான் ஒரு பதில் குடுத்தாரு. நான் திட்டத்துக்கெல்லாம் நான் முதல்வன் பேர் வைக்கிறாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் ஒரே குடும்பத்துல இருந்து மட்டும் முதல்வர்கள் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரே முடிஞ்சு போச்சு அத்தோட. அத்தோட முடிஞ்சு போச்சு. எஸ். அத விட இன்னொன்னு சொன்னாங்க ப்ரோ. வைக்கிறாங்க. ஆனா அத ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. திட்டோன்னு மட்டும் அறிவிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கு எதுவும் பண்ண மாட்றாங்கன்னு சொன்னாங்க. அது வேற லெவல். அது இதத்தான் நம்மளும் சொல்றோம். டேய் பேர் வச்சியே, அதுக்கு சோறு வச்சியேன்ற மாரி தான் இருந்தது. அது ஸ்டாலின் எங்களோட டைலாக் வேற மாதிரி இருக்கு. அது சொல்லாம நல்லா இருக்கும். தெலுங்குல இருக்கும். பேரு பெத்த பேரு தாக நீரு லேது அப்படின்ற மாதிரி தெலுங்குல பேசுவார். நல்லா இருக்கும் அந்த பாயிண்ட்லாம் ஸ்டாலின் அங்கிள். என்னது அதுக்கு என்ன உளறல் அர்த்தம்னா நிதி, பேரு மட்டும் உதவா பெருசா நிதி, வச்சிருவோம். இந்த ஐயா வரிசையில் இருங்க ஐயா. ஓடுகாலி நிதி என்று அன்போடு அழைக்கப்படுவான்னு ஒரு ட்விட் படிச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஓடுகாலி முன்னேற்ற கழகம்னே பேர் வச்சிட்டேன். அப்புறம் என்ன புதுசா ஒரு பேர்? இல்ல உண்மையிலே சொல்றேன். ஸ்டாலின் அங்கிள் அந்த தெலுங்குல பேசுனதுக்கு அர்த்தம் என்னன்னா, பேரு மட்டும் பெருசா வைப்போம். ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணியும் சோறும் குடுக்க மாட்டோம் அப்படின்றது தான். அதே தெலுங்குல இருக்கிறது தான் பேசினேன். நல்லா இருக்கு. இப்போ சட்டம் ஒழுங்க பத்தி இவ்ளோ பேசுறாங்கல்ல ப்ரோ. இப்ப அண்ணன் கேட்ட கேள்விக்கு ஏன் பதிலே சொல்லல? ஏன் டிஜிபிய கொண்டே வரல? இதெல்லாம் கேட்டா அவங்க வேற ஆக்சுவலி ஷாலினி நீங்க அந்த இத பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை நடக்கும்போதே சபாநாயகர் தெளிவா சொல்றாரு. முதலமைச்சரோட பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம், நான் எல்ஓபிய மட்டும் பேச அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நீ அனுமதிச்சிட்டாங்கன்னா, இப்ப நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்.